கொஞ்சம் ஸ்பீலிங் செட் செய்யுங்கப்பா. செந்தில்ண்ணே ஸ்டார்ட் பண்ணலாண்ணே, டைம் ஆகுதுண்ணே. வில்லோ வேர்ட்ஸ் அணியினர் ஃபீல்டிங் வந்துட்டாங்க, பேட்டிங் ரெடியா இருங்க. வில்லோ வேர்ட்ஸ் ஸ்கோர் அடிக்கிறாருப்பா கிரிக்கெட்ஸில். ரெடியா இருங்கப்பா, ஸ்டார்ட் பண்ண போற மேட்சை. எல்எஸ்எஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபீல்டிங் செட் வச்சுட்டு இருக்காங்க. வில்லோ வேர்ட்ஸ் ரெடியா இருங்க பேட்டிங் ஆட. எல்எஸ்எஸ் அணி ஃபீல்டிங் செட் ஆயிட்டாங்க. நடுவர் அவர்கள் யுவராஜ் மற்றும் சூர்யா. எப்பா கமெண்ட்ரி எங்க பாருங்க வாப்பா. சிக்ஸ் லைன் விட்டு கொஞ்சம் வெளியே இருங்க. அடுத்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க, அம்பையர் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் இல்லை, போதிய டைம் இல்லை, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க மேட்சை. மிக விரிவா நடத்தணும், ஸ்பீடா பாருங்க. 8 மேட்ச் நடத்தணும் இன்னைக்கு, டைம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாத்தையுமே. மிஸ்டர் ஆசிக் ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. Batsman striker name 63 number யாரு? செந்தில் அவர் பேர் என்னன்னா பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு நான் ஸ்ட்ரைக்கு? Bala Vignesh on strike. Deepak on non-strike. LSS இதுல விக்கின் போட்டிருக்கிற பேர் தான் பால விக்னேஷா? LSS இதுல விக்கின் போட்டிருக்கிற பேர் தான் பால விக்னேஷா? LSS நண்பர்களே, ஓகே மேட்ச் ஸ்டார்ட் செய்யலாங்க. பால விக்னேஷ் மற்றும் தீபக் ஆன் ஸ்ட்ரைக். ரெடியாங்க. ஃபர்ஸ்ட் பாலர் ரொனால்டோ. ஸோ வில்லோ வேர்ட்ஸ் முதல் பந்து ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஷேர் பண்ணி போ. சோ விக்கி ஸ்ட்ரைக்ல இருக்காரு. முதல் பந்து தட்டி விடுறதுக்கான முயற்சி. டாட் பால் ஆஃப் தி டோக்கு கூட. இங்க கமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு கண்ணாடி போட்டா பரவாயில்ல, மழை பெய்ற மாதிரி இருக்கு, அந்த டைம்க்கே கண்ணாடி போட்டு ஜாலியா கூலா உட்கார்ந்து இருக்காரு. கூல் சுரேஷ் நினைக்கிறேன், கூல் சுரேஷ் விஷ்ணு அண்ணன். செகண்ட் டெலிவரி அண்ட் மீண்டும் தட்ரல்ஸ்கி அப்படின்ற மாதிரி தேர்ட் மேன் ரீஜன்ல தட்டி விட்டு ஒரு ரன்னுப்பா. முதல் ரன் ஆஃப் த மார்க் ஆயிருக்காங்க இங்க வில்லோ வேர்ட்ஸ். அடிச்சா 1.5 டன் வெயிட்ரான்ற மாதிரி அடிச்சா 1.5 டன் வால்ட்ரா அப்படின்னு அடிப்பாங்களா இங்க வில்லோ வேர்ட்ஸ்? இல்லனா LSS. கேப்ல போயிருக்கு பந்து. 2 ரன்களா இல்லிங்கோ அப்படின்ற மாதிரி ரன் அவுட்டுக்கான முயற்சி.
அம்பையரும் இல்லிங்கோ அப்படின்ட்டாரு. சம்பிச்சு போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் பேட் எடுத்துட்டு போறவங்க சம்பிச்சு போயிட்டாங்க. என்ன ஷாட் நம்ம பக்கம் வருதா அப்படின்னு சொல்லி ஷாக்காகி நிற்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 பந்துல 3 ரன். அது வந்து அண்ட் அகைன் ஒரு ஸ்ட்ரிக்டா ஆடுறதுக்கான முயற்சி. டாட் பால் அப்படி டொக்கு விஷ்ணுனா என்ன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்கோர் வரும் ப்ரெடிக்ஷன் சொல்லி விடுங்க. இப்போதைக்கு இருக்க பார்த்தா ஒரு 7 ரன்ஸ் வரலாம். ஏன்னா தீபக் நல்ல பேட்ஸ்மேன். நல்ல ஷாட் டைவ் அடிச்சிருக்காரு. ஏங்க நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேட்டேன், ஃபர்ஸ்ட் ஓவர்ல இல்ல. நீங்க டோனி ஃபேன்னு தெரியுது, அதுக்குன்னு நம்பர் 7 இன்னும் ஒரு பால் இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்கோர் 4. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த பால்லையும் சிங்கிள் தான் அடிப்பார் விக்கி அப்படின்னு தோணுது. எஸ் சிங்கிள் மட்டுமே. முதல் ஒரு முடிவில் இங்க 5 for no loss. அருமையாக கமெண்ட் செய்திருக்கும் ஆகாஷ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதலாவதாக அவர் மாதிரி நம்மளுக்கு கமெண்ட்ரி வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் வருமானு தெரில. ஸ்கோர் எதிர்பார்த்தா வரல, கமெண்ட்ரி வருமானு பார்ப்போம். 2 பேரும் தான் இன்னைக்கு கொஞ்சம் தாக்க போகிறவங்கள. வில்லோவல்ஸ் அண்ட் எல்எஸ்எஸ் ரெடியாக இருங்க. பவீனும் கேப்டனும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஃபீல்டை எங்கே செட் பண்ணலாம், வெளியே வா உள்ளே வா, நல்லா போடுறா சந்துருன்னு சொல்லிட்டு சந்துரு என்கரேஜ் பண்ணுறாங்க நினைக்கிறேன். பவுலர் நேம் சதீஷ், எக்ஸ் சதீஷ் என்று செல்லமாக அழைப்பாங்க அவரை. வந்திருக்காரு சதீஷ், எக்ஸ் சதீஷ். ஐயா உங்க பேர் யார் சொன்னாலுமே உங்க பேர் வந்து நான் சொல்ல, எனக்கு பின்னாடியில இருந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. ஏசிவி ப்ரோ சுரேஷ் ஐனா ஃபேனா, அவசரப்பட்டு டைவ் கிவ் போட்டுறாதீங்க. முதல் பந்து ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க, சிங்கிள் மட்டுமே வா. 2வது ரன் ரொம்ப லேட்டான கால், ஆனா ஓடிட்டாங்கோ 2 ரன். ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கான முயற்சி, டாட் பால் அவர்களுக்கு. வெங்கட் கட்ட மேல சாயாதீங்க வெங்கட். பாண்டா நீங்களும் கட்ட மேல சாயாதீங்க பாண்டா. எங்க தெரியா பாக்குறாங்க, நாங்க வந்து லைவ்ல இருந்து பாத்துட்டு இருக்கோம். நைஸ் ஷாட்டுங்க, திரும்ப மிட் விக்கெட் ரீஜன்ல சிங்கிள் மட்டுமே. எஸ் ஒரே ஒரு ரன். ஜியா கையில பந்து, சிங்கிள் மட்டுமே. ஏசிவி ஓடுன்னு ஓடுறாரு எல்லா பக்கமும், நல்லா வார்மப்பா இருக்காருன்னு நினைக்கிறேன். அற்புதமான பந்துங்க, அவுட் சைட் ஆஃப்ல, ஆனா வைட் டெலிவரி, மீண்டும் போட்டாக வேண்டும். சோ என் கூட கோ கமெண்டேட்டர் வந்து ஸ்கோர் வர மாட்டேது, எனக்கு கமெண்ட்ரி வர மாட்டேது அப்படின்னு சொன்னாரு. அவருக்காக ஒரு மந்திரம், இந்த பால் முடிச்சுட்டு போட்டுருவோம், அவருக்கு கரெக்டா கமெண்ட்ரி வர ஆரம்பிச்சிடும். நல்ல ஷாட், ஃபுல் டாஸ் பால் பியூட்டிஃபுல்லா பிக் பண்ணிருக்காரு. அண்ட் 2 ரன் வருமா? எஸ் 2 ரன் ஓடி இருக்காங்க. விஷ்ணு ப்ரோ நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே சொல்லுங்க. முன்னாடி எனக்கு முயற்சியா நான் ஓடல. ஆனா கானா கழுத்துல கானா, ஆனா கானா கழுத்துல கானா அப்படின்னு சொல்லி விடுங்க. ஆமா, குண்டக மண்டக்க கழுத்துல கண்டக்க. ரன்னோடுக்கு சான்ஸ். ஐயோ, பக்கத்துல இருக்கிற மாங்காய் மரத்துக்கு 2 சைடு தாண்டி அடிக்கிற மாங்காய் மரம் மாதிரி த்ரோ விட்டாரு. பால கதற எங்கேயோ விட்டாரு. ஒரு பால் இருக்கா? சோ லாஸ்ட் பால் ஆஃப் தி செகண்ட் ஓவர். எனக்கு என்னமோ இந்த பால் வந்து ஒரு பவுண்டரி தோணுது.
இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு பவுலர். ஆனால் எனக்கு என்னமோ பேட்ஸ்மேன் விக்கி இங்கே ஒரு பவுண்டரி அடிக்க போறாருன்னு தோணுது. அதுக்கான முயற்சி தான். ஆனா டாட் பால் ஆஃப் இதோட ஓவர் முடிந்து விட்டது. 2 ஓவர் முடிவுல 12 ஃபார் நோ லாஸ். ஸோ என்ன காரணம், போன மேட்ச் நீங்க உள்ள ஆனீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? உங்களை மாதிரி ஒருத்தர் கண்ணாடி போட்டு பார்த்தனே. ஓ, அவர் வந்து தம்பி மங்கி சங்கி, நீங்க சங்கி மங்கியா? விஷால் ப்ரோ பவுலிங் எப்போ வருவீங்கன்னு சொல்லி உங்க ஃபேன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்காக வந்து யூடியூப்ல கத்த போறாராம். ஸோ எல்எஸ்எஸ் அணியினர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஊர் வண்டி எல்எஸ்எஸ் மாதிரி பிரேக்கே விடாம சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. சும்மா சிக்கு சக்குன்னு போடுறாங்க. 2 ஓவர் முடிவுல இங்க 12க்கு நோ லாஸ். 3வது ஓவர் பவுலிங் போடுறதுக்கு பவுலிங் சஞ்சயா உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு அப்படின்னு. பவுலர் நேம் நரேஷ் தானே? நரேஷ் ஹரிஷா நல்ல ஷாட்டுங்க, சிங்கிள் மட்டுமே. எஸ், நம்ம கூட இந்த அற்புதமான போட்டி கொரத்தூர் பிரீமியர் லீக் கேம் சேஞ்சர்ஸ் கிரிக்கெட் கிளப் பிரசன்ஸ் கொரத்தூர் பிரீமியர் லீகாக விட்னஸ் பண்றதுக்காக வந்து கொண்டு இருக்கிறார் நம்மளோட NTR நாகராஜ் அண்ணன் அவர்கள். வெல்கம்னா. சைட் ஆஃப்ல கட் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. அண்ட் 2வது ரன் ஓடுவாங்களா அப்படின்னு பார்த்தா 2வது ரன் ஓடி இருக்காங்க. நல்ல ரன்னிங். பியூட்டிஃபுல் பவுல் அவுட் சைட் ஆஃப்ல அழகா அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட்டா பவுலருக்கு ஒரு சிங்கிள். அண்ட் நம்ம கூட பாத்தீங்கன்னா இங்க நாகராஜ் அண்ணா வணக்கம்ண்ணா. ஸோ டோர்னமெண்ட் எப்படி போகுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க டோர்னமெண்ட் பத்தி? ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். நல்லா கமெண்ட்ரி பண்ற. ஃபுல் டாஸ் பால். ஆஹா, என்ன கேட்ச், எப்படி பிடிச்சாரு அவருக்கே தெரியல நினைக்கிறேன். பால் அவரை பிடிக்கவில்லை, பந்து தான் அவரை பிடித்தது, அவர் பந்தை பிடிக்கவில்லை. அதேதான், செம கேட்சுங்க, சூப்பரா பிடிச்சிருக்காரு. நாங்க அதுக்கு பாராட்டுகள். பாலா தானே பிடிச்சது. ஸோ உள்ள வர்றாரு நியூ பேட்டர் ஜெர்சி நம்பர் 18 தினேஷா. தனுஷா, பேட்ஸ்மேன் நேம் தனுஷா. முகேஷ். ஸோ பேட்டிங்ல யுகேஷ். என்னமோ ஹர்திக் பாண்டியா ஃபேன், விராட் கோலி ஃபேன் மாதிரி இல்ல. ஹர்திக் பாண்டியா பவுலிங்ல, விராட் கோலி பேட்டிங்லன்ற மாதிரியே இருக்குது கண்ணு முன்னாடி. டாட் பால் ஆஃப் ஜீரோக்கு 2 ஓவரா இல்ல 3 ஓவர் முடிவுல 16க்கு 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஓவரில் 16 ரன்னு. ஸோ 2 பேட்டர்ஸும் சில வார்த்தைகள் அவங்களுக்கு நடுவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பேசுறேனோ இல்லையோ, தம்பி நல்லா பேசுறப்பா.
பெரிய ஷாட் லெக் சைடுல வீசுறதுக்கான முயற்சி பண்ணாதாங்க பேட்ஸ்மேன், கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிருக்காரு. நல்ல யார்க்கிங் லென்த் பவுலர் இருந்து. லெக் சைடுல போடப்பட்ட பந்து ஒரு வைடு, மீண்டும் போட்டாக வேண்டும். மீண்டும் லெக் சைடுல போடப்பட்ட பால், மீண்டும் ஒரு வைடு, மீண்டும் அந்த பந்தை போட்டாக வேண்டும். 2 பால்ல தொடர்ந்து 2 வைடு. சோ எக்ஸ்ட்ராஸ் போடாம இங்க பவுலர் கரெக்டா போட்டாக வேண்டும். நல்ல ஷாட் ஃபிளாட்டா போயிருக்குது. 1 பவுன்ஸ்ல பவுண்டரிங்க, செம ஷாட். ஸோ போன ஓவரில் ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்ன பவுண்டரி அடிப்பாருன்னு தோணுச்சு அப்படின்னு, அது வந்து ஒரு ஓவர் தள்ளி போயிருக்குது. இந்த ஓவரில் வந்துருக்குது அந்த பவுண்டரி. ஸோ இன்னும் நிறைய ரன்ஸ் பவுண்டரி வகையில் வந்து ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இருக்குது. ஷாட்டுங்க நின்று அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டா சுரேஷ் ரெய்னா கையிலேயே அவரு கேட்ச விடுவாரா? வாய்ப்பே கிடையாது. காலில் பிடிக்க சொன்னா கூட காலில் பிடிச்சிருவாரு, அந்த அளவுக்கு நல்ல ஃபீல்டரு. ஏசிவி தானே விஷால் ப்ரோ, உங்களை கலாச்சவங்க எல்லாம் இங்க சம்பிச்சு போயிட்டாங்க அந்த நல்ல கேட்சை பார்த்து. Nicely played, a beautiful shot, covers region, quick single. Nicely played. புஷ் பண்ணிருக்காரு லெக் சைடுல, சான்ஸ் ஆஃப் ரன் அவுட். ஆனா ஒரு ரன் குவிக்கா ஓடிட்டாங்க. ஷாட் பட் சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைட்டா ஏசிவி சுரேஷ் ரெய்னா கைக்குள்ளேயே ஒரே ஒரு ரன். 4 ஓவர் முடிவில் இங்க ஸ்கோர் 25-2 4 ஓவர் முடிவில் இன்னும் 4 ஓவர் பாக்கி இருக்குது. இதே மாதிரி ஸ்கோர் அடிச்சாங்கன்னா 44. போன முறை டீம் டிஃபெண்ட் பண்றதுக்கு அவங்களோட முயற்சியை கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம திரும்பவும் எதிர்பார்க்கலாம், ஒரு க்ளோஸ் கேம் எதிர்பார்க்கலாம். ஸோ பவுலிங் உள்ள பாலா 5வது ஓவர் போடுவதற்கு
நல்ல ஷாட்டுங்க, பியூட்டிஃபுல்லா ஆடி இருக்காங்க. குவிக் சிங்கிள். Yet another dot. மேடு போடலாம் தெருதுல கிரவுண்டு சீவு எடுக்க முடியாது, நிறைய கல்லுங்க இருக்கு. நானும் எவ்வளோ மெரி மெரி பார்த்தேன். மேடு அடிச்சாங்க, பள்ளம் வச்சா எடுக்கணுங்க. இந்த சீவி கல் ஷாட்டுங்க, பாயிண்ட் மண்டைக்கு மேல வீட்டுக்குள்ள பந்து 2G. ஆனா அவ்வளவு அடிச்சு எந்த பயிரும் இல்லை அப்படின்ற மாதிரி எங்கேயோ போன வாள். ஆனா 2 ரன். ஓஹோ என்பது போல் அவுட். சஞ்சய் கைக்குள்ளே வந்து தங்கம் புரிந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். நல்ல கேட்ச் சஞ்சய் பிரதர், அற்புதமான கேட்ச். சஞ்சய் அவரை செல்லமாக நம்ம குளத்தூருக்குள்ள இப்படி சொல்லுவாங்களா? அவுட் சைடு எக்ஸ்டர்மன் ரீஜன்ல ஆஹா பீட் பண்ணிருக்கு ஃபீல்டர். பவுண்டரி போகுமா? பவுண்டரி வந்திருக்குங்க. விலோ வால்ஸோட அட்வர்டைசிங் போர்டுலயே அங்க பவுண்டரி வச்சிருக்காங்க. சரியான ஷாட். 5 ஓவர் இங்க முடிவெற்ற நிலையில 3 விக்கெட்டுக்கு 32. டீமோட ஸ்கோர் 32க்கு 3. 5 ஓவர் முடிவுல ஐந்து ஓவர்ல இங்க 32க்கு 3 அண்ட் 6வது ஓவர் bowling போடுறதுக்கு சூப்பர் டெலிவரி அவுட் சைட் ஆஃப். அண்ணா ஒரு வைடு மீண்டும் போட்டாக வேண்டும். நைஸ்லி பவுலுங்க அவுட் சைட் ஆஃப்ல பியூட்டிஃபுல்லா ப்ளே பண்ணிருக்காரு. சிங்கிள் மட்டுமா? எஸ், சிங்கிள் மட்டுமே.
நைஸ்லி பிளேட். கேட்சுக்கு சான்ஸ் கொஞ்சம் எதிர்பார்த்தாரு அந்த ஃபீல்டரு, பாயிண்ட் ஃபீல்டரு. ஆனால் கைக்கு கேரி ஆகலை, ஒரே ஒரு ரன்னு. நைஸ்லி பிளேடுங்க. திரும்பவும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஒத்த கை ராஜா செம்ம ரன் அவுட். ஜடேஜாவோட ஜெர்சி நம்பர் போட்டிருக்காரு. ஜடேஜா மாதிரியே த்ரோ விட்டுருக்காருங்க. சும்மா சிங்குன்னு ஜியா கிட்ட ஒரு த்ரோ. ஸோ ரன் அவுட் போல பேட்ஸ்மேன் விக்கெட் இழந்திருந்தாரு, விளையாண்டுருக்காரு. நியூ பேட்டர் உள்ள கொண்டு மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட். செவுத்துல போட்டு பந்து திரும்ப வந்துருச்சு. ஓட்டு தான் எடுக்கணும். ஒரே ஒரு ரன் தான் எடுத்திருக்காங்க. நல்ல பாலுங்க, அவுட் சைட் ஆஃப். விட்டு தட்டு கட்டு பண்ண பார்த்தாரு, பட் பால் பீட் ஆயிருக்குது. பேட்ஸ்மேன் தாண்டி போயிருது. டாட் பால் ஆஃப் ஜீரோக்கு. ஆறாவது ஓவரோட கடைசி பந்து. நைஸ்லி பிளேட். கவர்ஸ் பக்கம் பியூட்டிஃபுல்லா பிக் பண்ணியிருக்காரு. சிங்கிள் மட்டுமே. 6 ஓவர் முடிவெற்ற நிலையில இங்க ஸ்கோர் வந்து 37க்கு 4. ஸோ பவுலிங் உள்ள ஆல்ரவுண்டர் பாலா 7வது ஓவர் போடுவதற்கு.
செம ஷாட் கவர்ஸ் மண்டைக்கு மேல. ஆனா 2 ரன் தான். பெரிய ஷாட். இன்னொரு 2G. ஸோ பேக் டு பேக் 2Gs இங்க. எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரன்ஸ். ப்ரோ சொல்லுங்க. பால்ஸ்மோர் புதுல பழசு யூஸ் பால் போன மேட்ச் யூஸ் வந்திருக்குமே. போன மேட்ச் யூஸ் வரல. பால் கொடுங்க. பால் கொடுங்க. நைஸ்லி பிளேட். ஸ்கூப் ஷாட்டுக்கான முயற்சி. சிங்கிள் மட்டுமே. 3 பந்துகள் பாக்கி இருக்குது 7வது ஓவர்ல. ஸ்கோர் இப்போதைக்கு 42. 50 வருவாங்களான்னு சொல்லி 4 ஓவர் முடிச்சப்ப நான் கேட்டேன். 50க்காக கிட்ட போய்கிட்டு இருக்காங்க. நல்ல பாலுங்க. லெக்ஸ்ல போடப்பட்ட பந்து ஃபிளிக் ஷாட் ஆடி இருக்காரு. அவர்கிட்ட மட்டும் அடிச்சிங்கன்னா த்ரோ. 2வது ரன் வேணாம். அவர் த்ரோ விட்டாருன்னா அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி ஜியா அப்படின்ற பேரு ஜிங்னு த்ரோ விடுறாரு. நல்ல ஷாட் லெக் சைடுல வீதி விட்டுருக்காரு. பவுண்டரி வருமா? ஓடினார் ஃபீல்டராங்க. கொரத்தூர்ல இருந்து மெரினா பீச்சே ஓடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓடின வேகத்துக்கு மெரினா பீச் வரைக்குமே போயிட்டு பந்து எடுத்து போட்டிருக்காரு. 2 ரன்னோட முடிவுக்கு வருகிறது. இல்ல ஒரு பால் இருக்கா? எஸ், இன்னும் ஒரு பந்து பாக்கி இருக்குது. எல்லாரும் லாஸ்ட் பால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஓவர் 7வது ஓவர் முடிவுக்கு வந்துருது. அணியின் எண்ணிக்கை இங்க 40.
ஸோ கொஞ்சம் டக்குனு இதுக்கப்புறம் மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டைமு செமையாக போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப முக்கிய டைமை கீப் அப் பண்ணுறது பார்த்துக்கோங்க. ஸோ பேட்டிங்காக இங்கே எல்எஸ்எஸ் மற்றும் பவுலிங்காக பவுலிங்காக விழுவாச்சு, பேட்டிங்காக எல்எஸ்எஸ். அவங்க தவிர பாக்கி யாருமே கிரவுண்டுக்குள்ளே இருக்க வேணாம், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபயர் இண்டியன்ஸ் வர்சஸ் எம்எஸ் 11s. பேரே ஃபயராக இருக்குது. டாஸுக்காக 2 கேப்டனும் இங்கே ஸ்டேஜ் கிட்ட வந்திருக்கோம். எம்எஸ் 11s கேப்டன்ஸ் அண்ட் ஃபயர் இண்டியன்ஸ் கேப்டன். ஹர்திக் பாண்டியா அம்பர் கிட்ட போயிட்டு நம்ம பேசிட்டு இருக்காருப்பா. ஃபயர் இண்டியன்ஸ் கேப்டன் எங்க இருந்தீங்க நிலைமை கொஞ்சம் டாஸுக்கு சீக்கிரம் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஃபயர் இண்டியன்ஸ் கேப்டன் ட்ரெஸ்ஸே ஃபயரா வச்சிருக்காங்க, அவங்க தான் ஃபயர் இண்டியன்ஸா? ப்ரோ கொஞ்சம் மேட்ச் குவிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. அம்பேர் சார் கொஞ்சம் பாருங்க, மேட்ச் குவிக்கா ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபயர் இண்டியன்ஸுக்கும் எம்எஸ் 11ஸுக்கும் டாஸ் முடிஞ்சிருக்கு. டாஸ் யார்? எம்எஸ் 11s என்ன பண்ண போறாங்க? வீட்டில் கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு நிர்மலனை. பிரதர் கொஞ்சம் ஃபாஸ்டா ரெடி ஆகலாம். பேட்ஸ்மேன் எல்எஸ்எஸ் டீம் பேட்டிங் டீம் பேட்டர்ஸ் ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகலாம் டீம். நமக்கு செம்மையாக டைம் இங்கே போயிட்டு இருக்குது. மணி ஆல்ரெடி 10 ஆக போகுது. 2 மேட்ச் தான் முடிச்சிடலாம். நீங்கள் இன்னும் இதுக்கப்புறம் 6 மேட்ச் பண்ணணும், இல்லைன்னா ஓவர் கம்மி பண்ணப்படும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் அவ்வளோ ஸ்டேஜ் கிட்ட போகாமல் பார்த்துக்கோங்க.
நல்ல ஷாட்டை கேப்ல போயிருக்குது பந்து. ஒரே ஒரு ரன். And nicely played. Runs in the middle dot ball. Number 7 bowling. So அடுத்த மேட்சுக்கு டாஸ் பண்ற MS11 அணியினர் அகைன்ஸ்ட் ஃபயர் இந்தியன்ஸ் பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. MS11 ரிவர்ஸ்ல அடிக்கிறதுக்கான முயற்சி. மீண்டும் ஒரு டாட் பால். ஸோ முதல் பால் சிங்கிள் வந்ததுக்கு அப்புறம் 2 டாட் பால்ஸ் கன்சிக்யூட்டிவா வந்திருக்குது. 52. அடுத்த பால் நல்ல பிக்சர். ஆஹா கேட்சுக்கு சான்ஸ். 50% சான்ஸ் அங்க. பட் மிஸ் ஆயிருது. ரிவர்ஸ்ல உள்ள வந்து மடக்கி தட்டு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே மடக்கி தட்டிட்டாரு. 2 ரன்கள். 2G. டாட் பால். முதல் ஓவர் முடிவில் இங்க ஸ்கோர் வந்து 3க்கு 0 லாஸ். அண்ட் பவுலிங் போட்டிருக்கு. இரண்டாவது ஓவர் ரோஹித் சர்மான் போட்டு வைங்க. 45 போட்டிருக்காரு பாருங்க. பியூட்டிஃபுல் ஷாட். சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் டெலிவரி. யூகிட்ட ஒரு நல்ல ஓவர் இங்க போட்டு ஆகணுன்ற கட்டாயம். நான் முதல் ஓவர் எக்ஸ்பென்சிவா இல்லாம ரொம்ப குவாய்ட்டான ஓவரா பவுலர் போட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ யூவி அதை இங்க வந்து மொமெண்டம் கொண்டு போகணும் பவுலிங் டீமுக்கு. இன்னொரு பக்கம் எல்எஸ்எஸ் 2 பிக் ஷாட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்லோ பால் அவுட் சைட் ஆஃப். செம்மையா யோசிச்சு போடுறாருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் பவுலிங் போடுறாருன்னா கிளியரா தெரியுது. யூவி ஒரு 40 வருஷமா எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலரா தெரியுறாரு. வைட் டெலிவரி. கமெண்ட் டிஸ்கஸ் இருந்திருக்குது. இந்த முறை ஒரு எக்ஸ்ட்ரா பால். அடுத்த பந்து லோ ஃபுல் டாஸா நல்லா பிக் பண்ணிருக்காருங்க சிவாக்கு ஸ்ட்ரைட்டா. ஆஹா மிஸ்ஃபீல்டு. ஸ்டில் சிங்கிள் மட்டுமே.
கேட்ச் அப்படின்ற ஒரு கால். ஆனா பந்து ஸ்கொயர் லெக் ரீஜன்ல பவுண்டரி நோக்கி போயிருக்கீங்க. சூப்பர்லி பிளேட். கேப்ல அடிச்சிருக்காரு. அண்ட் அம்பையரே மறந்துட்டாரு. அம்பையரே சம்பிச்சு போய் நின்றாரு நினைக்கிறேன். பவுண்டரி கொடுக்க மறந்துட்டாரா? நாங்க வெக்கப்பட்டலாம் நிக்கிறாரு. பவுண்டரி தானே மறந்துட்டாரு. அதான் நான் சொன்னல மறந்துட்டாரு பாருங்க. காலையில அம்பையர் ஏதோ பொங்கல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மங்கள ஆயிடுச்சு கண்ணெல்லாம். நைஸ்லி பவுல்ட். இறங்கி அடிக்கிறதுக்கான முயற்சி. இறங்கி வந்து என்னங்க வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்ற மாதிரி டபுளா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி சுத்தி விட்டுருக்காருங்க. 2 ஓவர் முடிவில் இங்க 13க்கு நோ லாஸ். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ அந்த பேட்டை பிடிக்கிறத சூடு. டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன். ரெண்டு ஓவர் முடிவு 13க்கு நோ லாஸ். 3வது ஓவர் போடுவதற்காக சிவா. ஐயோ உஷப்பா கையில. ஆஹா என்னங்க இது. என்னோட ராசி ரொம்ப நல்ல ராசி. ஆனா சிவாவோட ராசிக்கு தெரிஞ்சிருக்கும் முதல் பால்லையே கையில போட்டு பின்னாடி போயிட்டு சிங்கிள். சிவா செல்லமாக டாட் சிவா என அழைக்கப்படுவார். நிறைய பச்சை மரம்லாம் நிறைய நட்டுருக்காராம் வாழ்க்கையில. டாட் பால் போட்டு பேட்டிங் ஆடியா. என்னங்க சிவா கலாய்கிறாரு உங்கள. அட இருங்க, நீங்க எப்போ உள்ள இறங்குவீங்கன்னு சொல்லி உங்க நண்பர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க தான். செகண்ட் டெலிவரி. செம்ம யார்கர். உல்டாக்கர கிரி கிரி அப்படின்ற மாதிரி பல்ட்டி அடிச்சு ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்க ஃபீல்டர் கிட்ட. இது பியூட்டிஃபுல் பவுல்ட். இன்னும் ஒரு டாட். செம ஷாட். கேப்ல போயிருக்கா. கேப்ல தான் போயிருக்கு. 2வது ரன் வருவாங்களா? என்னங்க ஓடலையா 2வது ரன்? அதிசயமா இருக்குது. சிங்கிள் மட்டுமே. இது வரைக்கும் டாட் பால் சிவா கிட்ட இருந்து 2 டாட் பால் போட்டுருக்காரு. இது ஒரு இன்னொரு 2 டாட் பால் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் ஷாட்டுங்க. நைஸ்லா பிக் பண்ணிருக்காரு. கேப்ல போயிருக்கா. கேப்லயும் போயிருக்கு. பவுண்டரியும் கிடைச்சிருக்குங்க. நோ பால் வேறயா? நோ பால் வேற. சோ ஃபீட் கமிங் அப். ஃபீட் இருக்குல்ல நோ பாலுக்கு? சோ நோ பால் மட்டும் தான், ஃபீட் கிடையாது. ஒரு பவுண்டரி வேற. எந்த நேரத்துல வந்து டாட் பால் சிவான்னு சொல்லி சொன்னாங்கன்னு தெரியல.
நோபல் புட்டாரு. ரொம்ப வெடிக்கிற மாதிரி இருக்கே அவருங்க. நீங்க பாத்துக்கோங்க, உள்ள இருக்கிறப்ப உங்களை செஞ்சிருவாங்க. ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கான முயற்சி மீண்டும் ஒரு டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வருகிறது. ஒன் மோரா சாரி, இன்ஃபேக்ட் ஒன் மோர் பண்ணிச்சுங்க. ஒன் மோர் பந்து பாக்கி இருக்குது. ஷாட்டுங்க, டான்சிங் ரோஸ் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே ஆடி இருக்காரு. அண்ட் சிங்கிள் மட்டுமே தேர்ட் மேன் ரீஜன்ல. 3 ஓவர் முடிவுல 21க்கு லோ லாஸ். ஸோ 3 ஓவர் முடிவில் இங்கே ஸ்கோர் வந்து 21க்கு நோ லாஸ். 4வது ஓவர் போடுவதற்கு யார் என்று வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 ஓவர் பாக்கி இருக்குது கையில். 5 ஓவரில் 31 ரன்கள். என்னங்க கேபிஎல் கொரத்தூர் பிரீமியர் லீக் வந்து எல்லா மேட்சுமே பிபி டேப்லெட் போட்டு தான் பார்க்கணும் போல. லாஸ்ட் பால் வரைக்கும் போகும் போல. அதில் வேற இந்த மேட்சை கூட விட்டுருங்க. அடுத்த மேட்ச்சில் சிட்டுன்னு ஒருத்தர் இறங்குவார். சிட்டா பறந்துருவாராம். நல்ல ஷாட், கவர்ஸ் பக்கம் போன பந்து ஓடி போய் தான் எடுக்கணும். 2 ரன்கள். திருப்பி விட்டுருக்காரு மச்சான். ஏபி ஷாட் ட்ரை பண்ணடா அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி. டாட் பால். நைஸ்லி பவுல்ட். அந்த டைலாக வந்து எங்களோட தலைவன் டாட் பால் சிவாக்காக டெடிகேட் பண்றோம். சரி, சிவா எல்லாம் விட்டுருங்க. சிட்டு எப்படிங்க ஆடுவாரு? சிட்டு எப்படி ஆடுவாங்க கண்டிப்பா தெரிஞ்சாகணும். பந்துகள் பாக்கி இருக்குது. ஷாட் நல்லா ஆடி இருக்காரு. சிங்கிள் அகைன். வெண்டி தனிதறி காடு. அடுத்த மேட்ச் சிட்டு ஆட போறாரு. அவருக்கு ஒரு வணக்கத்தை போடி அப்படின்ற மாதிரி. எங்க இருக்காருங்க? எங்க சிட்டு எங்க இருக்கீங்க? எங்க இருந்தீங்கனாலும் கை தூக்குங்க.
ஸோ 2 பந்துகள் பாக்கி இருக்குது. கமிங் பேக் டு கிரிக்கெட். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா 28 ரன்கள் இன்னும் 26 பந்துகள் அடிக்கணும். இப்போதைக்கு 24க்கு நோ லாஸ். 3வது ஓவரில் இருக்கும். Straight to the fielder, dot ball again. நல்ல ஸ்லோ பாலுங்க. ஸோ பேட்ஸ்மேன் நவுந்து பார்த்துட்டு ட்ரிகர் ஆனதை பார்த்துட்டு பொறுமையாக வெளில அவுட் சைட் ஆஃப் போட்டிருக்காரு. ஸ்லோவர் டெலிவரி. எண்ட் ஆஃப் 4 overs 25 for நோ லாஸ். இன்னும் 4 ஓவர் பாக்கி இருக்குது. 27 ரன்கள் அடிக்கணும் 4 ஓவரில். ஸோ பவுலிங்ல 5வது ஓவர் போடுவதற்காக வந்திருக்கிறார் ஐகான் ஸ்ரீதர். ஸோ ப்ரோ ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், கேப்டன் மட்டும் கொஞ்சம் பேசுங்க ப்ரோ. அம்பையர் கிட்ட கேப்டன் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஐந்தாவது ஓவர் முதல் பால். 4 ஓவரில் 25 நோ லாஸ். இன்னும் 4 ஓவரில் 27 ரன்கள் அடிக்கணும். பவுலிங் உள்ள ஐகான் ஸ்ரீதர். ஆஹா, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அவுட் சைட் ஆஃப்ல வீச பார்த்தாரு பேட்டர். ஒரு வைட் டெலிவரி. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மீண்டும் ஒரு வைடு.
நல்ல ஷாட்டுங்க, பாயிண்ட் ரீஜன்ல ஒரு பவுண்டரி. இன்னும் டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெக்வயர்ட் ரேட் குறைஞ்சு போச்சு. 20 ரன் அடிக்கணும் 21 பால்ல. சாரி, இன்ஃபேக்ட் 19 ரன் அடிக்கணும் 21 பால்ல. ரன் அடிக்கணும் 21 பந்தில் 19. 53 ரன் டார்கெட், 34 இப்போதைக்கு. நல்ல ஷாட்டுங்க, மீண்டும் லெக் சைடுல வீசி விட்டுருக்காரு, சீவி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு ரன் தான். வேணுமா விக்கெட் இருக்கு கொடுக்கணுமா? சரி நான் போட்டு விடுறேன். ஓகேடா லோயரா? சரி ரைட் ஓகே, நான் குரூப்ல போட்டு விடுறேன். Two more. ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கான முயற்சி. அது போர் ஆமா டாக்டர். செம ஷாட், பால் பெடிச்சிட்டு போயிருது. ஆனா அதுக்குள்ள போனுச்சுனாலே 2G தான். எஸ், 2 ரன்ஸ் டிக்ளேர். 5 ஓவர் முடிவில் இங்க ஸ்கோர் வந்து 37க்கு நோ லாஸ். ஒரு பெரிய ஓவர், 12 ரன் ஓவர், 5வது ஓவர். சாரி 16 3 ஓவர்ல 16. இன்னும் 3 ஓவரில் 16 ரன்கள் அடிக்க வேண்டும். ஸோ 6 ஓவர் போடுவதற்கு பவுலிங்கில் வெங்கட். 3 ஓவரில் 16 ரன்கள் தேவை. முதல் பந்து ஃப்ரம் வெங்கட். ஃபீல்ட் செட்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அதே மாதிரி ஃபீல்ட் செட் நிறையா சேஞ்சும் பண்ணுறாரு இங்கே வெங்கட். ஸோ ரிவர்ஸ் ஸ்வீப் நிறையா ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு பாயிண்ட் வச்சிருக்காரு வெங்கட். ஸ்கூப் ஷாட்டுக்கான முயற்சி, டாட் பால். முதல் பந்து 17 பாலில் 16 ரன்கள். நைஸ்லி பிளேட், கேப்ல சிங்கிள் மட்டுமே. 15 ரன்கள் வேண்டும் 16 பால்ல.
40 ரன் இப்போதைக்கு 40 அறையாங்க. அவனுக்கு 13 ரன்கள் தேவை 15 பாலில். ஷார்ட் ஆனா ஸ்ட்ரைட்டா கவர்ஸ் கைக்கு நீடரான விக்கெட்டிங்க. பவுலிங் அணியின இருக்கு. பேட்ஸ்மேன் நேம் மட்டும் எஸ்எஸ்சிசி சோமா எங்க இருந்தீங்க? 4 பேர் சேர்த்துக்கிட்ட வரவும். பேட்டிங்ல சதீஷ் முதல் பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, சிங்கிள் மட்டுமே. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி லெக் சைட்ல டாட் பால் டு ஃபினிஷ் ஆஃப் தி ஓவர். நல்ல ஓவர். 4 ரன் 41க்கு 1 6 ஓவர் முடிவில். இன்னும் 12 ரன் தேவை 12 பால்ல. பன்னெண்டு பால்ல 12 ரன். பவுலிங்ல தனுஷ் முதல் பால் ரிவர்ஸ்க்கான முயற்சி டாட் பால். 11 பாலில் 12 ரன். செகண்ட் டெலிவரி 12 ரன் 11 பால்ல. நல்ல ஷாட் அண்ட் 2G. ஸோ எல்லா இடத்துலையுமே போய் ஒரு டென்ஷன். அது காரணம் 10 ரன் 10 பால்ல.
இங்க பவுலிங் டீம் என்ன பண்ணணும், 4 டாட் பால் போட்டு ஆகணும்ன்ற கட்டாயத்தில் இருக்காங்க. பேட்டிங் டீம் இப்போ என்ன பண்றாங்களோ அதை பண்ணா போதும். ரன்ஸ் பால் பை பால் ரன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா போதும். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. Sweep shot அனுபவிச்சு and another single. So 8 பால்ல ஒரு 10 ரன்கள் அடிக்க வேண்டும். 2 டாட் 4 டாட் பத்தி பேசிட்டு இருந்தேன். இங்க 2 டாட் கலந்து போட்டுருக்காருங்க. 2 டாட் போடுவாரா தனுஷ்? போட்டே ஆகணுன்ற கட்டாயத்தில் இங்க இருக்காரு. கண்டிப்பா ஒரு அட்லீஸ்ட் ஒரு டாட் பால் கேம் இங்க திரும்ப கொஞ்சமா கொண்டு பவுலிங் டீமுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காரு. நைஸ்லி ப்ளே கவர்ஸ்ல கண்டிப்பா 2 ரன் ஓடிவாங்க. ஓடலனாலுமே அம்பையர் கொடுத்துருவாருங்க. உள்ள கேப்ல போயிருக்கு பந்து 2G 8 ரன் 7 பால்ல. செம்ம பாலுங்க, சரியான ஆஹா வைடு. இன்ட்ரெஸ்டிங்லி அந்த பந்து ஒரு வைடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அம்பையர். ஃபுல் டாஸ் பால் அடிக் பண்ணிருக்காரு. ஆனா ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர், சிங்கிள் மட்டுமே. 6 பந்தில் 6 ரன்கள். இதாண்டா மேட்ச் அப்படின்ற மாதிரி மேட்ச் செமையா உட்காந்துருக்கீங்க. 6 பால்ல 6. யாரு பவுலிங்? கேப்டன் வேறு இல்லாம ஆட்டத்துல ஒரு விறுவிறுப்பு இல்ல அப்படின்ற மாதிரி கேப்டனே பவுலிங்ல வந்திருக்காரு. யுவியா இல்ல வெங்கட் கேம் திரும்பவும் உள்ள கொண்டு வருவாரா பவுலிங் டீமுக்காக அப்படின்றத பார்க்கணுங்க.
நைஸ் ஷாட். ஆனா ஸ்ட்ரைட்டா கவர்ஸ் கைக்குள்ளே விக்கெட்டை லூஸ் பண்ற பேட்ஸ்மேன். 5 பந்தில் 6. லோ ஃபுல் டாஸ் நைஸா பிக் பண்ணிருக்காரு. சிங்கிள் மட்டுமா? இரண்டாவது ரன் கண்டிப்பா ஓடுறாங்க. கட்டாய சான்ஸ் ஃபார் ரன் அவுட். 9 செகண்ட் இல்ல அவுட்டுங்க. இன்னொரு விக்கெட் அங்க காலி. உள்ள வந்தா சுரேஷ் ரெய்னா விக்கெட் இங்க லூஸ் பண்றாரு. ஐந்து ரன்கள் 4 பந்தில். ஃபுல் டாஸ் பவுல். இன்னொரு ரன் சான்ஸ். என்னங்க ஆஹா என்ன நடக்குதுங்க? செந்தில் வந்தாரு, விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. 5 ரன் 3 பால்ல. சோ நெக்ஸ்ட் மேட்சுக்காக ரெடியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பெரிய ஷாட்டால ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கையில. என்னங்க நடக்குதுங்க? டீம் ஹேட்ரிக் இங்க 3 பால்ல 3 விக்கெட். லாஸ்ட் ஓவர்ல 5 ரன் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு கேப்டன். ஒரு பேட்ஸ்மேனுக்காக வெயிட் பண்றாங்க. அந்த பேட்ஸ்மேன் சஞ்சய் ரொம்ப நேரமா என்னங்க வராருங்க உள்ள வராரு. யாரு வராரு? தலப்பா கட்டி கிட்டு டாட்டா இல்ல சஞ்சய் வராரு.
உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ அந்த பேட்டை பிடிக்கிறத சூடு. டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன். இப்போ ஒரு 6 சஞ்சய் அடிக்க போறாரு. அதோட பாருங்களேன், ஸோ 2 பால்ல 5. சஞ்சய் எதுவும் பெருசாலாம் பண்ண வேணாம், சும்மா கேப்பை பார்த்து தட்டி விட்டீங்கனாலே ரன்ஸ் வரும். பவுலிங் டீம் பெருசாக எதுவும் பண்ண வேணாம், டாட் பால் கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டாங்கன்னா போதும். அம்மா மேட்ச் எப்பா 2வது மேட்ச் கொரத்தூர் பிரீமியர் லீக்ல சும்மா தாறுமாறு தக்காளி சோறாக இருக்குது. அங்கிருந்து இங்க ஓடி வருவான். இங்க ஓடி வந்து எல்லாரும் பெரிய சரியான முயற்சி, ஆனா பேடப்பட்டு ரன்ஸ் எதுவும் இல்லை. டாட் பால். ஃபோர் அடிச்சு டை பண்ணுவாரா? ஐயோ இல்லைங்க, சூப்பர் பவுலிங், எக்ஸலன்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் வில்லோ வோல்ஸ் கிட்ட. இது மேட்ச் எங்க எல்எஸ்எஸ் விட்டுருக்காங்கன்னா நிறைய டாட் பால்ஸ் ஆடினாங்க, ஸோ அங்கதான் விட்டுருக்காங்க. இப்போதைக்கு மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் மேட்ச். வாழ்த்துக்கள் வில்லோ வோல்ஸ், அவங்களோட முதல் வெற்றியை இங்க வந்து பதிவு பெற்றிருக்காங்க. அடுத்த மேட்ச் பிட்வீன் ஃபயர் இண்டியன்ஸ் அண்ட் MS11. MS11 டாஸ் வின் பண்ணி பவுல் சூஸ் பண்ணி